ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம எல்லாரும் பொதுவாக லேண்டு வீடு தேடும் போது பேசிக் ரெக்குயர்மெண்ட்டாக ஃபர்ஸ்ட் பார்க்குற விஷயம் என்னென்ன? வீடு லேண்டு வாங்குற இடத்துல விஷயம் பக்கத்தில் நல்ல பிராண்டட் ஸ்கூல்ஸ் இருக்கணும். கரெக்டுங்களா? இந்த வேலம்மாள் ஸ்கூல் நம்ம சைட்ல இருந்து வெறும் ஒரு 3 மினிட்ஸ் தான். அதுக்கு பக்கத்துல SRM பப்ளிக் ஸ்கூலுமே இருக்கு. இது இல்லாம இன்னும் நிறைய பிராண்டட் ஸ்கூல்ஸ் இந்த ஜோன் ஃபுல்லா பார்க்க முடியும். ஸ்கூல்ஸ்க்கு அப்புறம் வேற என்ன? கனெக்டிவிட்டிக்கு பஸ் ஸ்டாப், கடவீதி, சூப்பர் மார்க்கெட், முக்கியமா ஒரு எமர்ஜென்சிக்கு ஹாஸ்பிட்டல், இது எல்லாம் இருக்கணும் இல்லையா? இது எல்லாம் இங்க இருக்கு. கூடவே நூத்துக்கணக்கான வீடுகளுக்கு மத்தியில தான் நம்ம சைட்டு. அஃபோர்டபிள் ரேட்ல பிளாட் அண்ட் வீடுகள். வாங்க பாத்திரலாம் இந்த சைட்டை. அதுக்கு முன்னாடி இது போல தீபஸ் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் செலக்டடா தேடி பிடிச்சு கொண்டு வரேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட அந்த பெல் ஐகானை டாப் பண்ணிக்கோங்க. நியர்பை பஸ் ஸ்டாப்ல இருந்து நடந்து வந்துடலாங்க. அதிகபட்சம் ஒரு 300 to 500 மீட்டர்ஸ் தான். வர வழி நடுக்க இந்த வீடுங்க தாங்க. இந்த வீடுங்க எல்லாம் நம்ம காம்பவுண்ட், நம்ம சைட் காம்பவுண்டுக்கு ஒட்டனா போலவே இருக்கு. தோ சைட் இதுதான். நம்ம சைட்டுக்குள்ள நிக்கிறோம். சுத்தி பாருங்க, ஃபுல்லா வீடுகளை உங்களால பார்க்க முடியும். தோராயமா ஒரு 1.5 ஏக்கர் இருக்குங்க. சுத்தி காம்பவுண்ட் போட்டு டபுள் என்ட்ரன்ஸ் வச்சு சூப்பரா ஃபார்ம் பண்ணிக்கிட்டு வராங்க. டோட்டலா இருக்கிறது 26 பிளாட்டுகள். அதுல ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 755ல இருந்து அப் டு 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் வித் DTCP அண்ட் ரேரா அப்ரூவோட உள்ள உங்களுக்கு பிளாட்டுகள் இருக்கு. 30 அடி அண்ட் 24 அடி ரோடு கொடுத்துருக்காங்க. இந்த சைட்டோட நேம் வசந்தம் அவென்யூங்க. வெறும் 26 பிளாட்டுகள் மட்டும்தான் இருக்கு அப்படின்றதுனால ப்ராயரா முன்னாடி வரவங்களுக்கு அந்த 30 அடி ரோட்டு மேல இருக்க செலக்டட் நம்பர் ஆஃப் பிளாட்ஸ் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் மக்களே. ஸோ சீக்கிரம் வாங்க. இப்போதைக்கு கார்னர் பிளாட்லாம் கூட அவைலபிள். இன்னும் ஒரு 3 to 4 டேஸ்ல தார் ரோடுலாம் போட்டு பக்காவா இருக்குங்க. அந்த ரோடு போறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. நான் அதுக்கு முன்னாடி உங்க பார்வைக்கு கொண்டு வந்துட்டேன். சரி, இந்த சைட் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம குடுவஞ்சேரியில தாங்க. குடுவஞ்சேரியில எங்க இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம பிஸியான ஏரியாவான நெல்லிக்குப்பம் ரோட்ல. பட் ரொம்ப தூரம்லாம் இல்ல, நம்ம காயிரம்பேடு ஜங்ஷன்லயே இருக்கு நம்மளோட இந்த சைட்டு. காயிரம்பேடு ஜங்ஷனை இன்னைக்கு காலகட்டத்தில் ஓவரால் சென்னையில யாரை கேட்டாலும் சொல்றாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஃபெமிலியரான லொகேஷன் ஆகி போச்சுங்க காயிரம்பேடு. ஏன்னா லொகேஷன் அப்படிங்க, ஒரு பக்கம் GST ரோடு, இன்னொரு பக்கம் OMR ரோடு. இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ற முக்கியமான ரோடு தான் இந்த நெல்லிக்குப்பம் ரோடு. 100 ஃபீட் ரோடு ஆகிய இந்த நெல்லிக்குப்பம் ரோட்ல பிஸியான ஜங்ஷனா இந்த காயிரம்பேடு ஹப் தான். இந்த மார்க்கெட் ஏரியாலேருந்து, இந்த காயிரம்பேடு மார்க்கெட் ஏரியாலேருந்து வெறும் 500 மீட்டர்ஸ் நடந்தே போயிடலாங்க நம்ம சைட்டுக்கு. இந்த சைட்டோட அட்வான்டேஜ் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் இன்வெஸ்டராக இருந்தாலும் தாராளமாக இதை சூஸ் பண்ணலாம். இல்லை உடனே வீடு கட்டணும் அப்படின்னாலும் இந்த சைட்டுக்கு பக்கத்தில் இவ்வளோ வீடுங்க இருக்குது அப்படின்றதுனால, ரோடு அப்ரோச்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்றதுனால உடனே நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம் மக்களே. சைட் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. இன்னைக்கு காலகட்டத்தில் காயிரம்பேடு தாண்டினா தான், விச் மீன்ஸ் கன்னிவாக்கம், பாண்டூர், அசனாபுரம் தான் போனால் தான் உங்களுக்கு பிளாட் வாங்க முடியும், கொள்ள முடியும். பட் காயிரம்பேடுக்குள்ள டவுனுக்குள்ள, காயிரம்பேடு டவுனுக்குள்ளவே உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன லேஅவுட் கிடைக்கிறது ரொம்ப ரேரான விஷயம். வந்து பாருங்க. டைரக்ட் ஓனர் கான்டாக்ட் தான் கொடுத்துருக்கேன். நீங்க கமிஷன்லாம் யாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. டைரக்டா வந்து பாருங்க. நான் இப்போ காட்டிட்டு இருக்க பிளாட்ஸ் எல்லாமே கார்னர் பிளாட். இப்போதைக்கு 2-3 கார்னர் பிளாட் அவைலபிள். ஸோ சீக்கிரம் வந்து பாருங்க. ரோடு இப்படி இருக்குன்னு திரும்ப யோசிக்காதீங்க. அடுத்த வாரம் நீங்க வந்து பார்க்கும்பொழுது கண்டிப்பா தார் ரோடு விழுந்திருக்கும். சரிங்களா மக்களே? ஸோ நான் ஆல்ரெடி இந்த வீடியோ பிகினிங்லேயே சொல்லிட்டேன். இந்த ஏரியா டெவலப் ஆனதுக்கான மெயின் ரீசன் இங்க இருக்க பிரைம் ஸ்கூல்ஸ் தான். அதுல வேலம்மாள் ஸ்கூல் நம்ம சைட்ல இருந்து ஒரு 2 மினிட்ஸ் டிரைவிங் டிஸ்டன்ஸ் தான். பக்கத்துலேயே SRM பப்ளிக் ஸ்கூல் இருக்கு. இது இல்லாம ஸ்ரீமா ஸ்கூல் இருக்கு, சென்ட் ஜான் ஸ்கூல் இருக்கு, ஈவன் பிளே ஸ்கூல்லாம் கூட, ஹீரோ கிட்ஸ் ஸ்கூல் கூட இருக்கு இந்த ஜோன்ல. ஸோ இது மாதிரி நிறைய பிராண்டட் ஸ்கூலை பார்க்க முடியும். நம்ம காயிரம்பேடு ஜங்ஷன்லேயே இன்னொரு வேலம்மாள் ஸ்கூலும் இருக்கு. இந்த ஸ்கூல் நம்ம சைட்ல இருந்து முடிஞ்சு போனா ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளவே தாங்க வரும். சத்யசாய் மெடிக்கல் காலேஜும் அப்போலோ காலேஜும் இந்த நெல்லிக்குப்பம் ரோட்டு மேலேயே வர காலேஜஸ். இது இல்லாமல் உங்களுக்கு SRM யூனிவர்சிட்டியும் கிரசன்ட் யூனிவர்சிட்டியும் GST ரோடுக்கு மேலே இருக்கக்கூடிய காலேஜஸ். ஓகேங்களா? சவுத் சைடில் லேண்ட் வீடு பார்க்குறவங்களுக்கு ஆஸ்தானமான லொக்கேஷன் ஆகி போச்சு நம்ம குடுவாஞ்சேரி. அதுலேயும் இந்த நெல்லிக்குப்பம் ரோடோட டெவலப்மெண்ட் என்ன சொல்றது, அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் வந்துகிட்டே இருக்கு. ரேட்டு நல்லா பயங்கரமா ஏறிக்கிட்டு இருக்கு. எதுவும் இல்லைங்க, நீங்க இப்ப இன்வெஸ்ட் பண்ணா கூட அடுத்த ஒரு 2-3 வருஷத்துலயே உங்க பணம் கண்டிப்பாக ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1000 ரூபா 1500 ரூபா ஈஸியா ஆயிடும். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கிளாம்பாக்கம் டெர்மினஸ் வேற ஓப்பன் ஆனதுனால, ஈவன் கிளாம்பாக்கம் டெர்மினஸ் தான் நம்ம சைட்டு அதிகபட்சம் ஒரு 5 to 7 மினிட்ஸ் தாங்க, அவ்வளவுதான். சரி, பக்கத்துல என்ன ஒர்க்கிங் ஸ்பாட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கவே இருக்கு ஜோஹோ அஸ்டான்ஷியா. ஜோஹோ அஸ்டான்ஷியால ஒர்க் பண்ற முக்காவாசி மக்கள் நம்ம நெல்லிக்குப்பம் ரோட் ஸ்ட்ரெச்ல தான் அபார்ட்மெண்ட்டுகள்ல இருக்காங்க. அவங்க எல்லாருமே இந்த சைட்ல இண்டிவிஜுவல் ஹவுசஸ் அஃபோர்டபிள் ரேட்ல கட்டிட்டு வரணும்னா நம்ம காயிரம்பேடு லொகேஷன்ல நம்ம சைட்டை சூஸ் பண்ணலாங்க. அதை தாண்டிங்கன்னா ஸ்ரீராம் கேட்வே IT காரிடார், ஈவன் அதை தாண்டிங்கன்னா மெப்ஸ். ஸோ இது மாதிரி 3 முக்கியமான IT காரிடார்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிரைம் ஏரியா. இது 3 IT காரிடாருமே நம்ம சைட்ல இருந்து அதிகபட்சம் ஒரு 10-15 நிமிஷம் டிரைவிங் டிஸ்டன்ஸ் மட்டும் தான். ஓகேங்களா? அதுவும் ஜோஹோலாம் சும்மா ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ள ஈஸியா 2 வீலர்ல போயிடலாம், கார்ல போயிடலாங்க. ஸோ சைட் நீங்க பாக்குறீங்க, அற்புதமா இருக்கு. தார் ரோட்லாம் போட்டதுக்கு அப்புறம் இன்னும் நல்லா இருக்கும். பட் ஆனா அப்போ பெஸ்ட் பிளாட் எல்லாம் ஓடிடும்ன்றதுக்காக நான் சீக்கிரம் உங்க பார்வைக்கு கொண்டு வந்துட்டேன். இங்க பிளாட்டோட ரேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3500 ரூபீஸுங்க. இங்க 26,50,000 பிளாட் கிடைக்கும். 750 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் எடுத்தீங்கன்னா 26,50,000 ரூபா. இண்டிவிஜுவல்ஸ் கட்டித்தராங்க. 46 லட்சம் வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸ். இதோ இந்த அபார்ட்மெண்ட் இருக்கே காயிரம்பேட்ல தாங்க இருக்கு. SIS குயின்ஸ்டன் அபார்ட்மெண்ட். இங்க ரீசேல் அபார்ட்மெண்ட்டே 50 லட்சம் 60 லட்சம் சொல்றாங்க. அதுக்கு நம்ம காயிரம்பேட்ல லேண்ட் வாங்கி வீடு கட்டினா வெறும் 46-48 லட்சம் ரூபாய்க்கு வீடே கட்டி முடிச்சிடலாம் பாருங்க. இதை தாண்டி ஸ்ரீராம் சங்கரி அபார்ட்மெண்ட் இருக்கு, லேங்கர் அபார்ட்மெண்ட் இருக்கு,
இங்க நீங்க எங்க அபார்ட்மெண்ட் வாங்க போனாலும் குறைஞ்சபட்சம் 60-70 லட்ச ரூபாய் கம்மியா வாங்க முடியாதுங்க. ஆனா இங்க இண்டிவிஜுவல் ஹவுஸ் வெறும் 46 லட்ச ரூபாய் கட்டியே தராங்க வசந்தம் அவென்யூல. ஸ்கிரீன்ல கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி டைரக்டா வந்து பாருங்க. இல்ல பிளாட் வேணும்னா கூட எடுத்துக்கங்க. 26,50,000 ரூபாய்க்கு 750 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் கிடைக்கும். எல்லா ஃபேசிங்லயும் இருக்கு. வித் டிடிசிபி அண்ட் ரேர் அப்ரூவோட ஸ்கொயர் ஃபீட் ரேட் 3,500 ரூபீஸ் தாங்க. ரேட் ரொம்பவே ரீசனபிளான பிரைஸ். டைரக்டா வந்து பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த காயிரமேடு ஜங்ஷன்லயே எல்லா கமர்ஷியல்ஸ் இருக்கு அப்படின்றதுனால எதுக்கு எடுத்தாலும் ஜிஎஸ்டி ரோட் போடுன்ற எந்த அவசியமும் இங்க இல்ல. ஈவன் இந்த நெல்லிக்குப்பம் ரோட்ல இருக்க எல்லாருமே இந்த காயிரமேடு ஜங்ஷனுக்கு தான் வருவாங்க. அவ்வளவு பிஸியான கமர்ஷியல் ஏரியா. வந்து பாருங்க, ஏரியா உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஆல்ரெடி இந்த ஏரியாவை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு பெருசா சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. பட் இந்த ஏரியாக்குள்ள புதுசா வரவங்களுக்கு சொல்றேன், இந்த மாதிரி ஒரு டெவலப்டு கமர்ஷியல் ஏரியாவை பார்த்தே இருக்க மாட்டீங்க சென்னைக்குள்ள. அதனால வந்து பாருங்க, இந்த ஏரியா ரொம்ப நல்லா இருக்கும். வேற என்ன யோசிச்சுக்கிட்டு ஸ்கிரீன்ல தெரியுற கான்டாக்ட் நம்பருக்கு இப்பவே கால் அடிங்க. ப்ராப்பரான கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளேயே நீங்க நினைக்கிற சைஸ்ல பிளாட்டுகள் வித் நல்ல ஃப்ரண்டேஜோட இருக்கும்போது வேற எங்கேயும் ஏன் போய் தேடிக்கிட்டு? இந்த இடத்துல குடி தண்ணியே நல்லா இருக்கும். தண்ணியாலே ஒரு பிரச்சனையும் இல்ல. ஃப்ளட் ஆகாத சேஃபான ஜோன். டைரக்டா வந்து பார்த்துட்டு சைட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த ஜோன்ல ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி புது வீடியோஸ் வந்துகிட்டு இருக்கும். அப்படியே நம்ம இன்ஸ்டா பேஜை செக் பண்ணுங்க. கூடவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். Until then, bye from GS.